ஐயா கலைஞர் அவர்கள் வந்து சுட்டு கொண்டது ஏடிஎம்கே ஆட்சியில எம்ஜிஆர் அவர்கள் சுட்டு கொண்டாங்க. அதுக்கப்புறம் 89ல கூட்டல ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அன்னைக்கு கொடுத்தப்போ உங்களுக்கு வந்து அது நல்ல மாங்கனியா தெரிஞ்சது. உங்க பையனுக்கு ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தது ஐயா கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாங்க. அப்ப அது நல்ல விஷயமா தெரிஞ்சது. அன்னைக்கு விட்டு எரிஞ்சிட்டு எனக்கு வந்து என் மக்களுக்கான இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கொடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்பாசங்கர் ஆணையம் போட்டுட்டாங்க, சட்டநாதன் கமிஷன் போட்டாங்க, எல்லாமே போட்டாங்க. கமிஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஐயாக்கே நல்லா தெரியும். நேத்து முந்தா நாள் பேசுறப்ப அதெல்லாம் அதெல்லாம் சொல்றாரு, பட்டியலிட்டு பேசுறாருல. இது தெரியாதவர் கிடையாது. ஐயா விட இப்ப ஒரு பெரிய ஞானி கிடையாது. அவர் அப்பயே சொல்லிருக்கலாம்ல, என் பையனுக்கு இது தேவையில்ல, சட்டசபை ஐ மீன் ஹெல்த் மினிஸ்டர் பதவி தேவையில்ல, என் மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க. எங்களுக்கு நாங்க தனியா கேட்டோம், நீங்க வந்து 108 சாதிக்கு சேர்த்து கொடுத்துட்டீங்க, எனக்கு இப்ப தனியா கொடுங்க. என் மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, இல்ல சென்செக்ஸ் அதை எடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாத ஸ்டேட் கவர்மெண்ட்னா சென்செக்ஸ் எடுங்க, அன்னைக்கே கேட்டிருக்கலாம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இடஒதுக்கீடு பேஸ் பண்ணி தான் கட்சியே உருவாச்சு. அதனாலதான் ஒரு இடஒதுக்கீடு போராட்டம்ன்றது ஒண்ணு நடந்தது வன்னியர் சங்க காலகட்டத்துல. அதுக்கப்புறம் தான் கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் இறக்குறதுக்கு அப்புறம் தான் கட்சி உருவாது. அப்படி இருக்கும்போது இவருக்கு எந்த விஷயமும் தெரியாதவர் கிடையாது. இவரு எல்லாத்துமே அறிந்தவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்னைக்கு செஞ்சிருக்கலாம்ல. அப்போ ஒரு பையனுக்காக வந்து இடஒதுக்கீடே வேணாம்னு விட்டு நீங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர் பதவி கேட்டு வாங்கினீங்களா? இடஒதுக்கீடு அன்னைக்கு கேட்டிருந்தா கொடுத்திருக்க இடத்துல தான் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு வட தமிழகத்துல முழுவதும் திமுக ஜெயிச்சது ஃபுல்லா வன்னியர்களோட ஓட்டுனால அன்னைக்கு பலமா திமுக இருந்ததும் வன்னியர்கள் 2ஆம் கட்ட தலைவரா இருந்த அன்னைக்கு இருந்த ஐயா எம்ஆர்கே அவர்களோட தந்தையா இருக்கட்டும், நெய்வேலியில இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து முழுக்க முழுக்க வன்னியர் மக்கள் தான் இருந்தாங்க. திமுக அன்னைக்கு காலகட்டத்தில் வளர்ந்ததும் வன்னியர் மக்கள்னால தான். ஏன்னா அன்னைக்கு வீரபாண்டியர் இருந்தாரு, அத்தனை பேரும் சேர்ந்துதான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு உள்ள அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல வந்து ஏமாத்திட்டாங்க? இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை கொடுத்தாங்க இழந்த தியாகிகளுக்கு. அதையும் ராமதாஸ் அவர்கள் தான் வாங்கிக்கிட்டாரு. வாங்கி நான் உங்களுக்கு வந்து இரட்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னி வரைக்கும் கொடுக்கல. அந்த 3 லட்சம் ரூபாய் அன்னைக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க ஒரு வீடு 3 லட்சம் அன்னைக்கு 89 காலகட்டத்துல 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததை வாங்கிக்கிட்டவரு ஐயா ராமதாஸ் தான் வாங்கிட்டாரு. அது அன்னைக்கு அவங்க கையில கொடுத்திருந்தா நீங்க இரட்டிப்பா இல்ல எதுவுமே கொடுத்தா கொடுத்ததை கொடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க வந்து அன்னைக்கு 3 லட்சம்ன்றது ஒரு பெரிய விஷயம். வீடு கட்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு கடகண்ணி வச்சு பழைச்சிருப்பாங்க. குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒரு ஏர்னிங் பர்சன் இறந்துட்டாரு. இறந்தவங்க எல்லாருமே ஆண்மகன்கள். அவங்கதான் அவங்க குடும்பத்துல சம்பாதிக்கிறாங்க. விவசாயம் போய் சம்பாதிக்கிறாங்களோ ஏதோ இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு வருமானமே கிடையாது.